ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கல்பனா பிளாசாவில் திவாலி ஸ்பெஷலுக்கான சூப்பராக ஒரு தட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த தட்டை ரெசிபி வீட்டில் வந்து ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா சூப்பரான ஒரு தட்டை உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து பேனில் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்க போகிறோம். ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுத்தம்பருப்போட மாவு, உளுத்தம்பருப்பு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை அரைச்சி ஜெலிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் வந்து நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாவு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பதத்துக்கு வரணும். ஸோ அந்த பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் போட்டிங்கன்னா கோல மாவு பதத்துக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் வச்சுட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெள்ளை எள்ளு, கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், மெல்டட் பட்டர் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை வந்து நான் கொஞ்சமாக கட் பண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்மளோட பட்டர் வந்து நம்ம கரெக்டாக சேர்த்துருக்குமா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் வந்து கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா பிடிக்க வருது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா மாவு கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து வந்து நம்ம மாவு பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா தண்ணி ஜாஸ்தி ஊற்றிட்டிங்கன்னா நம்மளோட தட்டை பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வராது. ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை வந்து ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா கையில் பார்த்திங்கன்னா வந்து இந்த அளவுக்கு பதத்துக்கு இருக்கணும். ஸோ இதுக்கப்புறமா கையில் வந்து ஃபுல்லாக வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு இதையும் வந்து ஒரு முறை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ நம்ம எண்ணெய் தேய்ச்சிட்டு பிசைஞ்சதுனால பாருங்கள் இன்னுமே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இதிலேருந்து ஒரு சின்னதாக ஒரு போர்ஷன் எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா வந்து ரவுண்டாக வந்து நம்ம உருட்டிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போதுமான அளவாக இருக்கும் தட்டை செய்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி 2 கைக்கும் நடுவில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நான் ஒரு பட்டர் பேப்பரில் வந்து வச்சுக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பட்டர் பேப்பரை மேலேருந்து வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சு நீங்கள் வந்து நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்மளோட தட்டை மெலிசாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக கிறிஸ்பியாக வரும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு திக்னஸில் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் இன்னொரு தட்டையும் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி பட்டர் பேப்பர் மேலே கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸோ இல்லை மூடியிலையோ வச்சு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். சைடில் எதனா விரிசல் இருந்ததுன்னா அதையும் ஜாயின் பண்ணி விட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பரில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஆற விடணும். 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற இந்த ஈரப்பதம் எல்லாமே வந்து அந்த பட்டர் ஷீட்டில் வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ அப்போ உங்களுக்கு தட்டை வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக வரும். ஸோ இந்த மாதிரி 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நான் இங்கே வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற ஆயிலில் ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா தட்டையும் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு அதை வந்து 1 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. அதுவாக பார்த்திங்கன்னா தானாக வந்து மேலே வரும். ஸோ 1 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம 2 பக்கமும் வந்து திருப்பி போடும்போது 2 பக்கமும் பார்த்திங்கன்னா ஒரே கலரில் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக பார்த்திங்கன்னா வரும். ஸோ வந்து டக்குன்னு திருப்பி போட வேண்டாம். அது கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு டைம் விட்டுட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. ஸோ இன்னுமே கொஞ்சம் வந்து நல்லாவே கலர் வரணும். பாருங்கள் இப்போ சூப்பரான வந்து நம்மளோட தட்டை எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கும்போது நம்ம வந்து இதை பேன்லேருந்து வந்து வெளியில் எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் இருத்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட தட்டை ரெசிபி ரொம்பவே கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ நான் சொன்ன ப்ரொசீஜர் எல்லாமே நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்குமே இந்த கிறிஸ்பியான தட்டை பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாசாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அ அப்கமிங் வீடியோ. See you, tata, bye bye.